இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு பரிசு கொடுத்தா அவருக்கு என்னமா? சீஃப் கெஸ்டா வந்தா டீசென்ட்டா பரிசு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? இனிமே நான் அவங்க முகத்துல எப்படிமா முடிப்பேன்? உங்க அப்பா சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நீ பரிசு பணம் இல்ல? அதானே, நீயாவது அவரை விட்டு கொடுக்கறதாவது. உனக்கெல்லாம் ஏன் இடத்துல இருந்து பார்த்தாதாமா என் வலியும் வேதனையும் புரியும். உனக்கெல்லாம் அப்பாதான் கடவுள், அவர் சொல்றதுதான் வேதம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. அவரோட கண்மூடித்தனமான நம்பிக்கையெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏத்துக்காம எங்கடி போவ? இங்க பார், இந்த வீட்ல இருக்கணும்னா அவர் சொல்படி நீ கேட்டுதான் ஆகணும். நீ படிச்ச திமிரெல்லாம் எங்க கிட்ட காட்டணும்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் நான் எதுக்காக பேசுறேன்னு உனக்கு புரியவே இல்லல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம வெளியில போமா. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா அழவாச்சு செய்யறமா. போமா. என்னடி இவ்வளவு திமிரா பேசுற? அவதான் சொல்றேன்லக்கா, கொஞ்ச நேரம் தனியா விட்டு சரியாயிடுவாக்கா. நீ பொறுமையா இருக்கா வாக்கா. இல்ல ஜெயந்தி, அவ எப்படி பேசுறா பாத்தியா? ஐயோ அக்கா, எனக்கு தெரியும்க்கா, நீ போங்களே. சொல்றேன்ல வாங்க. என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அவள போங்கக்கா. அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. என்ன திமிரு அவளுக்கு? ஏய் பாத்தியா ஜெயந்தி, எப்படி கதை வடிக்கிற பாத்தியா? ஏய் கதவு தரங்க. கதவு தரங்க. எவ்வளவு திமிரு உனக்கு? கதவு வடிக்கிற கோபப்பட. சுமார் ஜெயந்தி, அவ என்ன பேச்சு பேசுறா? இந்த மனுஷனை பார்த்து ஊரே பயப்படுது. இவன் என்னடா இப்படி பேசுறா? இல்ல என்ன குறை வச்சிட்டாரா அவர் இவளுக்கு? ஏங்கா, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியலக்கா. என்னதான் கிளிய தங்க கூண்டுக்குள்ள போட்டு வளர்த்தாலும் பாதுகாப்பா பாத்துக்கிட்டாலும் அதோட ஆசை என்னவோ வானத்தை நோக்கி பறக்கிறதுல தாங்க இருக்கு. முதல்ல உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அவளோட ஆசைப்படி விட்டுருங்க. அதுதான் ஒரு அம்மாவா நீங்க அவளுக்கு செய்யற நல்லதா இருக்க முடியும். ஆமா போதுமா தாயே, நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு நீ மட்டும் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. உன்னோட கருதை அவ தலையில போட்டு திரிச்சிடாத. மாட்டியா? ஏய், யார் நீ? வழி விடு. என்னோட கேக் எல்லாம் கீழே தள்ளி நாசம் பண்ணிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? ஒழுங்கா என்னோட 6850 ரூபாய் எடுத்து வச்சுட்டு கிளம்பு, இல்லனா அவ்வளவுதான். 6850 ரூபா வேணுமா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. உன்னாலதான் என்னோட டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம போச்சு. மேல செம்ம கடுப்புல இருக்க. ஒழுங்கா என்னோட பணத்தை கொடுத்துரு, இல்ல பொண்ணு தானே நீ? ஒரு ஆம்பளை பார்த்து சும்மா விரல நீட்டி பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை விரல நீட்டுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா ரோட்ல நின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம லபலபன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஒழுங்கா ஓடி போயிரு. பொண்ணுன்னு பாக்குற, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். ஓ பொண்ணுனா உனக்கு இலக்காரமா போச்சா? விரல நீட்டி பேசினா என்ன பண்ணுவ? என்னோட பணத்தை எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீயே என்ன தேடி வந்து என் பணத்தை கொடுத்துட்டு சாரின்னு சொல்லி போக வைக்கிறனா இல்லையான்னு பாரு. டேய் சாவி, சாவி கொடு. மரியாதையா சொன்னா புரியாது. சாவி கொடு. ஏய் என் பாரதி சாவி. நான் உன்னை தேடி வந்து துட்டு கொடுக்கணுமோ? என்கிட்டயே சீன் காட்டுறியா? அவளை ஆள் தெரியாம குரல் விட்டுக்கிட்டு இருக்க. எங்க போச்சு என் பாரதிக்கு? தூக்கி போட்டுட்டு திமிரவ பேசிட்டு போற. டேய் பொறுக்கி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஐயோ ஐயோ, இதன புசக்கன சாஞ்சிருச்சு. ஐயோ, என் புல்லட். என்ன ரெண்டு பேரும் சீரியஸா ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்தது அமைதியாயிட்டீங்க. இந்து, அது ஒண்ணு இல்லடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ வீட்ல போட வச்சு டியூஷன் நடத்திட்டு இருக்க போற? தனியா ஒரு இடம் புடிச்சு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நல்ல யோசனை தான்க்கா சொல்லிருக்க. நானும் ரொம்ப நாளா இத பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து தனியா ஒரு இடத்தை புடிச்சு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியா எனக்கும் இருக்கு. சூப்பர் டே. ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து இடத்த வாடகைக்கு பிடிக்கிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. பேசாம பேங்க்ல லோன் போடலாம். அதுதான் ஈஸியான வழி. லோனா? என்னக்கா பழசெல்லாம் மறந்துட்டியா?
வாழ்க்கையில எப்பவுமே கடனே வாங்க மாட்டோம்னு அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கோம்ல, அது எப்பயுமே மீறக்கூடாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடன் வாங்காமலாம் யாராலையும் வாழ முடியாது. ஏன் அம்மாவே நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா கடன் வாங்குறதுல தப்பில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அக்கா போதும் நிறுத்து. அம்மாவுக்கு கடைசியா நாம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதை என்னைக்குமே நான் மீற மாட்டேன், நீயும் அதை மீறக்கூடாது. சென்டிமெண்டா யோசிக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. பிராக்டிக்கலா யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. நீ கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போற. கருணாவோட வண்டின்னு தெரிஞ்சு ஒருத்தர் இடிச்சுட்டு போயிருக்கானா? கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல மாப்பிள்ள. ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லடா, சும்மா டம்மி பீஸ் தான். நான் வசூலுக்கு போயிட்டு வர கேப்ல வண்டியை தள்ளி விட்டு ஓடி போயிட்டா. குடிக்க ட்ரை பண்ண, ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாடா. வாட் யூ மீன்? தள்ளி விட்டு ஓடி போயிட்டாளா? அப்படின்னா உன் புல்லட்டோட இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு பொண்ணா? ஆமாடா. போச்சு, எல்லாம் போச்சு. ஓ வண்டிய பாய்ஸுங்க டச் பண்ணாலே பதற விடுவ. முறையா ஒரு பொண்ணு டச் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு நிலைமை நினைச்சாதான் எனக்கு கதி கலங்குது. கண்டிப்பா அவளுக்கு இருக்குடா மாப்ள. சீக்கிரமா அவ என் கையில சிக்குவாள்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரியா. எப்படி மாப்பிள்ள இப்படி கான்பிடண்டா சொல்ற? அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு முன்னாடியே தெரியுமோ? தெரிஞ்சவெல்லாம் இல்லடா. அன்னைக்கு கேக்க மிதிச்சிட்டோன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணால ஒரு பிசாசு. ஆமா, அவதான் நான் மிதிச்சிட்டு போன கேக்குக்கு நஷ்ட ஈடா துட்டு கொடுன்னு பிரச்சனை பண்ணா. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு நான் வசூலுக்கு போயிட்டேன். அதுக்குள்ள புல்லட்டை தள்ளி விட்டு ஓடிட்டா. எப்படியும் சோறு கொடுக்குறேன், குழம்பு கொடுக்குறேன்ட்டு நம்ம ஏரியாக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பா. அப்போ மாட்டுவா. நான் போயிட்டு வரேம்மா. நான் வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. லவ் யூ. ஃபோனு நினச்சி எடுத்தா இது வருது. பஸ்ல அடிச்ச ஃபோன் எங்க? இன்னைக்கு நம்ம ராசிக்கு சிக்க போறது பைக்கா ஸ்கூட்டியான்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, லாகின் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ரைடு கிடைச்சிருச்சு. முதல்ல எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். ஹலோ, பைக் கேப்ல இருந்து கால் பண்றேன். அட பொண்ணு,